வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். பெண்கள் பற்றி இழிவாக பேசி கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடி அறிக்கை. பாடகி ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்டோரின் படங்களை பயன்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் மோசடி வலைதளங்கள். முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்று சென்னை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. நாடு முழுவதும் ஜிபே உள்ளிட்ட பணம் செலுத்தும் யுபிஐ செயலிகள் பல மணி நேரமாக செயலிழப்பு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தேசிய பேமெண்ட் நிறுவனம் தகவல். சென்னை அம்பத்தூரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் முகமடி கொள்ளையர்கள் கைவரிசை. ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு தாவிச் சென்ற சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் தகவல். அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக குற்றச்சாட்டு. பீதியின் உச்சத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒருபோதும் மாநில உரிமையை அதிமுக விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டம். அதிமுக பாஜக இடையிலான முரணான கூட்டணி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். இந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா என்று தெரியாது என்று வைகோ கருத்து. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று பாஜக அதிமுக கூட்டணி குறித்து தாவேக தலைவர் விஜய் அறிக்கை. 2026 தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அரசு நகராட்சி நிர்வாகத்துறை மீது தவறான தகவல்களை பரப்புகிறது அமலாக்கத்துறை. வங்கிக் கடனை தனியார் நிறுவனம் முழுமையாக செலுத்திய நிலையில் குற்றம் சாட்டுவதை என்று திமுக சட்டத்துறை கண்டனம். பெண்களை விமர்சித்த அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஜூன் மாதத்தில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்த திட்டம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல். தன்னை சமாதானப்படுத்தும் நோக்கில் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்று பாமக மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அறிவுரை என்று தகவல். தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் சிறுவன் ஓட்டிச் சென்ற ஆட்டோ மோதி பெண் படுகாயம். தாறுமாறாக ஓட்டி வந்த நிலையில் வளைவில் திரும்பும் போது விபத்து. விருதுநகர் பொருட்காட்சியில் ராட்டினத்திலிருந்து பெண் கீழே விழுந்த விவகாரம். உரிமையாளர், மேற்பார்வையாளர், ஆபரேட்டர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. தமிழக பாஜக புதிய தலைவராக சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுகிறார் நயினா நாகேந்திரன். வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்திற்கு வரத் தொடங்கிய பாஜக தொண்டர்கள். சோதனையின் போது பிடிபட்ட காரை விடுவிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார். பணத்தை வாங்கும்போது பெண் ஆய்வாளரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். முதன்முறையாக 70,000 ரூபாயை கடந்த 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை.
ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் காதலியை டிராலிக்குள் வைத்து ஹாஸ்டல் அறைக்கு கொண்டு செல்ல முயன்ற மாணவர் பாதுகாவலர்கள் சோதனையில் சிக்கியதால் பரபரப்பு. பெண்கள் குறித்து இழிவாக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியிருக்கிறார். சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கையாக எடுத்த முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார். இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்து அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தனது பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது தொடர்பாக பொன்முடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு உள்அரங்க கூட்டத்தில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறியிருக்கிறார். தகாத கருத்தை பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தியதாக அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள தனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து மிகவும் வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பலரின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தலைக்குடிவு ஏற்படுத்தும் வகையிலும் தனது பேச்சு அமைந்துவிட்டது வருந்தத்தக்கதாக பொன்முடி தெரிவித்துள்ளார். மனம் புண்பட்ட அனைவரிடமும் தனது பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். குன்னூர் எடப்பள்ளி பகுதியில் வளர்ப்பு நாய்களை துரத்தி சிறுத்தை கடிக்க முயன்ற காட்சிகள் வெளியாக இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்கள். நந்தா, குன்னூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பள்ளி பகுதியில் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று ஊருக்குள் உலா வந்தது. இதனை பார்த்த நாய்கள் 4 நாய்கள் சுற்றித் திரிந்தன. நாய்களை கண்டதும் சிறுத்தை உடனே நாய்களை வேட்டையாட முயன்றது. அப்போது சிறுத்தையிடமிருந்து அங்கிருந்த நாய்கள் ஓடின. மீண்டும் அங்கிருந்த சமுதாய கூடத்தை சுற்றி வந்த சிறுத்தை நாய்களை விடாமல் துரத்தியது. 2 நாய்கள் அதில் தப்பித்தன. இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் உதகையில் கன்றுக்குட்டையை வேட்டையாட முயன்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகளும், அதேபோல் குளிச்சோலை பகுதியில் கருஞ்சிறுத்தையுடன் மற்ற 2 சிறுத்தைகள் உலாவிய காட்சிகள் என தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் இந்த சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நந்தா, நன்றி ஐயாசாமி விவரங்களுக்கு. காலை முதலே யுபிஐ செயலிகள் திடீரென்று முடங்கியதால் பயனர்கள் கடும் அவதிக்குள்ளாகின. தொழில்நுட்ப பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு வருவதாக தேசிய பணப்பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளுக்காக யுபிஐ சேவை நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மின்னணு பணப்பரிவர்த்தனைகளுக்கு கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட செயலிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை முதல் யுபிஐ சேவைகள் கடுமையாக முடங்கின. யுபிஐ சர்வர்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக திடீரென்று யுபிஐ சேவைகள் முடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் யுபிஐ செயலிகளை பயன்படுத்தி பணம் டிரான்ஸ்பர் செய்ய முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் யுபிஐ சர்வர்களில் இடைவிடாது தொழில்நுட்ப பிரச்சினைகள் சந்தித்து வருவதாகவும் அதன் காரணமாகவே யுபிஐ சேவைகள் முடங்கியிருப்பதாக தேசிய பணப்பரிவர்த்தனை ஆணையமான என்பிசிஐ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து என்பிசிஐ தனது எக்ஸ் பக்கத்தில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் சீர் செய்யும் பணிகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் இதேபோல யுபிஐ சேவைகள் முடங்கியது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக விரைவில் காணாமல் போய்விடும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் இளவுமுதனுக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கு, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது சம்பந்தமாக திரைமறைவிலே பல நாடகங்கள் நடந்திருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் நான் சேர்ந்ததே தவறு, எக்காலத்திலும் இனிமேல் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர மாட்டோம் என்று மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு அவர் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பாரதிய ஜனதாவுடைய மிரட்டலின் காரணமாக அந்த கூட்டணியில் சேர்ந்தார். இந்த கூட்டணி தான் ஏற்கனவே கடந்த தேர்தலில் இருந்தார்கள், சட்டமன்ற தேர்தலில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியை தான் இருந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம்
பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை இல்லாத கட்சி, மக்கள் விரோத கட்சி, ஒரே மதத்தை சார்ந்திருக்கிற கட்சி, அனைத்து மதத்தையும் அரவணைக்காத கட்சி, அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை வஞ்சிக்கிற கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற கட்சி. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை புறக்கணிக்கிறார்கள். இவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல காரணங்களுக்காக, அழுத்தத்தின் காரணமாக, பல பின்னணியின் காரணமாக கூட்டணி சேர்ந்திருப்பது பாரதிய ஜனதாவானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கிவிடும். பாரதிய ஜனதா கட்சியோடு யார் கூட்டணி சேருகிறார்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள்.